டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் தேனை பற்றி நாம் பேசி ஆகணும், சொல்லி ஆகணும். ஏன்னா தேனை பயன்படுத்தலாமா, தேன் மருந்தா, அந்த தேனால் ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தேனில் ஒரு 5 வகையான தேனை சொல்லுவாங்க. மலைத்தேன், கொம்புத்தேன், மர பொந்து தேன், புற்றுத்தேன், அதே போல் மனைத்தேன் அப்படின்னு சொல்லி 5 வகையான தேன் இருக்கிறதாக சொல்லுவாங்க. இதில் பழைய தேனை அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. புதிய தேன் தான் மிகச்சிறந்த பயனை தரக்கூடியது. அதே போல் இந்த தேனை சுத்தி செய்யணும். எப்படி சுத்தி செய்யணும், கெடாமல் இருக்கணும்? ஓடு இருக்குது பாருங்கள், நம்ம வீட்டில் மேலே போட்டுப்பாங்களே ஓடு, அந்த ஓடை என்ன பண்ணுவாங்க, நல்லா சுடுவாங்க. நல்லா சுட்டு அந்த தேனுக்குள்ளே அதை போட்டு எடுப்பாங்க. இதுதான் நாட்டு வழக்கம். நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி தான் பண்ணாங்க. அந்த ஓட்டை என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன அளவு கட் பண்ணி நல்லா சுட வைப்பாங்க. நல்லா சுட்டு வெந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை தேனில் போட்டு எடுப்பாங்க. இதுதான் தேனுடைய சுத்தியாக நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு லிட்டர் தேன் அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகு அது என்ன பண்ணுவாங்க, அந்த தேனில் போட்டு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறது. இது ஒரு வகையான சுத்தி முறை. இப்படி தான் அந்த தேனை சுத்திப்படுத்துறது. இந்த தேனை பல்வேறு மருந்துகளுக்காக, பல்வேறு காரணங்களுக்காக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. சித்த மருத்துவத்தில் தேன் ஒரு மிகச்சிறந்த உயிர் காக்கும், உடல் காக்கும், உறுப்பு காக்கும் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் குழந்தைகளுக்கு இப்போ இருமல் இருக்குன்னு வைங்களேன், எலுமிச்சம்பழச்சாறு எடுப்பாங்க. எலுமிச்சம்பழச்சாறு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து தேன் 1 ஸ்பூன் விட்டு குழச்சி அதை 2 நேரம் 3 நேரம் கொடுத்தோம்னா அந்த இருமல் கட்டுப்படும். எலுமிச்சம்பழமும் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்குமேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த இம்யூனிட்டியை கொடுக்கறது தேன். அதனால தான் எலுமிச்சம்பழச்சாறு தேன் கலந்து கொடுக்குற பழக்கம் இருக்குது. அதே போல் மலம் ஒழுங்காக போகலைன்னா என்ன பண்ணுவாங்க, ஆமணக்கு நெய் ஒரு 15 ml, தேன் ஒரு 7 ml, ஆமணக்கு எண்ணெய், சுத்தமான ஆமணக்கு எண்ணெய் 15 ml, தேன் ஒரு 7லேருந்து 8 ml எடுத்து கலந்து அதை கொடுப்பாங்க. காலையிலையோ இல்லை இரவோ கொடுத்தாங்கன்னா மலம் உடனே கழிகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் கபம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ கபம்னா சளி, இந்த நெஞ்சில் கபம் இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னா பார்லி அரிசி கஞ்சி, அதை என்ன பண்ணுவாங்க, 1 டம்ளர் பார்லி அரிசி கஞ்சியை வடித்து அது கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேன் கலந்து கொடுப்பாங்க. இந்த 2 நாள் 3 நாள் 5 நாள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கபம்னு சொல்லக்கூடிய சளி நாளடைவில் வெளியேறதை பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்துமா இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அதே போல் ஜென்ரல் வீக்னஸ் இருக்குன்னா தேன் மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது தேனை சுண்ணாம்பு 2ஐயும் கூட்டி என்ன பண்ணுவாங்க, கட்டி இருந்துன்னா உடம்புல எங்கேயாவது சூட்டு கட்டி இருந்துன்னா அந்த கட்டி பழுத்து உடையிறதுக்கு தேனோட சுண்ணாம்பு 2ஐயும் கலந்து என்ன பண்ணுவாங்க, மேலே பத்து போடுவாங்க. அதே போல் தலைவலிக்கு பற்று போடுவாங்க. அதே போல் வயிற்று வலி இருந்துன்னு வச்சுங்களேன், தொப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த தேனையும் சுண்ணாம்பையும் குழச்சி அந்த தொப்புளில் பத்து போடுறத இன்னும் கிராமங்களில் இது வழக்கமாக வச்சுருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் பெண்களுக்கு பால் கொடுக்கும் பொழுது ஒரு சிலங்களுக்கு புண்ணாயிடும், மார்பக காம்புகளில் புண்ணாயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த தேனை தடவுவாங்க. அதே போல் பால் கட்டிக்கிட்டுனா, இப்போ பால் மார்பகத்தில் கட்டிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த தேனை மார்பகம் புழுவது தடவி விட்டாங்கன்னா அந்த வீக்கம் கரைஞ்சி அந்த வலி இருக்காது. அதே போல் தீச்சுட்ட புண்ணு இருக்குது, அல்லது வெந்நீர் சமைக்கும் பொழுது அல்லது காய்ச்சும் பொழுது வெந்நீர் உடம்புல கொட்டிடுச்சுன்னா அப்போல்லாம் சமையல் அறையில் தேன் வச்சுருப்பாங்க. அந்த தேனை உடனே நீங்கள் அந்த தீச்சுட்ட புண்ணாக இருந்தாலும் சரி, வெந்நீர் கொட்டிய புண்ணாக இருந்தாலும் மேலே தடவுனா அந்த புண்ணு விரைந்து ஆறதை பார்க்க முடியும். அதே போல் நம்ம முன்னோர்கள்லாம் உடம்பு அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, தேன் குடுவையில் அந்த உடலை போட்டு பாதுகாத்தாங்க. அதே போல் மேலே தேனையும் கொழுப்பையும் தடவி பாதுகாத்தாங்க. இப்படி உடலை உயிரை பாதுகாக்கக்கூடியது தான் தேன். சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் யார் வேண்டுமானாலும் அளவோடு எடுத்துக்கொண்டால் நலமோடு வாழலாம். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.